கான்ட்ட சொல்லிடுறேன். அவன் தான் சூரியகுமார் யாதவ், நான் ஒரு ரிப்போர்ட்டர். சஞ்சு சாம்சன் ஆட வைக்கலாம்னு தோணுது. நீங்க எப்படி ஆட வைப்பீங்க? Hey, where will you place him? Instead of Abhishek Sharma, what is this? What kind of question is this? திலக் Tilak வருமா, Varma திலக் கேளுங்க. வருமா, திலக் அரே வருமா. வாட் இஸ் திலக் வர்மா? Instead of திலக் வர்மா will you make him play? What is this? அப்புறம் ஏன் தூபேவை 2 டவுன் அனுப்பிச்சீங்க? கொஸ்டின்ஸ் பை அந்த ஒரு வருதா இல்லையா? லாஃப் மிஸ் பண்ணிட்டீங்களே, லாஃப். அந்த சிரிப்பு இருக்குமே, அரே சிரிப்பு. what is this? அது சிரிச்சானா பிரஸ் மீட்ல சிரிச்சான் தம்பி, சிரிச்சான். சஞ்சு ரெண்டு சாம்சன் வந்து பேக் டு சிரிச்சான். பேக் 80+, அதாவது 80+, ரெண்டுமே 80 ப்ரெஷர் பிளஸ் அண்ட் 90 சுச்சுவேஷன். பிளஸ் 97 நாட் அவுட் அண்ட் 89 என்ன ஸ்ட்ரைக் ரேட்ல 217. அதுவும் ப்ரெஷர்ல, 217ல அதாவது நாக் அவுட்ல வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றதுன்றது. லிட்டரலா குவார்டர் ஃபைனல்ஸ் அண்ட் செமி ஃபைனல்ரா 2 மேட்சுமே. ம் ரெண்டுலயுமே ம் வந்துட்டு ம் இப்பேற்பட்ட ஒரு நாக்க வந்துட்டு அதான் லைக் டைம்லலாம் அவன் டெலிவர் பண்ணல. கௌதம் கம்பீர் சொன்ன மாதிரி அவன்கிட்ட இருந்துச்சு, அவன் அவன் டெலிவர் பண்ணான். அவ்வளவுதான் மேட்டரே தவிர்த்து இந்த டைம்லக்காக வெயிட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் அடிக்கலாம் இல்ல. இனிஷியலாவே மொத்தம் எத்தனை மேட்ச் ஆனா சஞ்சு சாம்சன் 3 மேட்ச் தான் ஆடிருக்கான். மொதல் மேட்ச் 4 மேட்ச் 4 4 மேட்ச் மேட்ச் 19, 24, 97, 89. இந்த 4 மேட்ச் சேர்த்தா அபிஷேக் சர்மா இன்னும் வந்துட்டு அந்த 24ம் 19 சேர்ந்தா கூட இன்னும் ஒரு மேட்ச் 50 அடிச்சிட்டானோ. சரி ஓகே, 97 கூட இன்னும் இது தாண்டலன்னு தான் எனக்கு தெரிஞ்சு. நான் ரன்ஸ் வச்சு இங்க கம்பேர் பண்ண போறேன். ஏன்னா அபிஷேக் சர்மாக்கு இந்த டோர்னமெண்ட் ஒருவேளை பட்டிருந்தோ சஞ்சு சாம்சன் படாம இருந்தாலோ ஸ்டில் அதான் ஜஸ்டிஸ் கேங்குன்னு சொல்லிட்டு சுத்தி இருப்பானுங்க. அதான் நான் எதுவும் பொய் சொல்ல வரல. ஆனா என்னன்னா நாங்கதான் வேற யாரு. அபிஷேக் சர்மாவும் நான் இங்க இந்த இடத்துல எந்த இடத்துலயும் டிஸ்கிரிமினேட்டே பண்ணல. ஏன்னா அவனுக்கு ஒரு ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன், அவனுக்கு ஒரு ஆஃப் டோர்னமெண்ட் இது அந்த மாதிரி தான் இருக்கும். மேபி ஃபைனல்ல அடிச்சு நல்லா பண்ணாலும் மேட்டர் தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா சஞ்சு சாம்சனை வந்துட்டு நீ கேட்டு பாரு, உன் டீம் கேப்டன் உன்னை பார்த்து அப்படி சொல்றான் பிரஸ் மீட்ல, எப்படி இருக்கும் ம். அது? அது வந்துட்டு உனக்கு வந்துட்டு லைக் கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கும்? இன்னொன்னு பரவாயில்ல, ஈகோ வந்திருக்கும் அவனுக்கும். அதான் சஞ்சு சாம்சன் சேட்டாக்கு கண்டிப்பா அப்படி. ஏடா இது வந்து ரெண்டு ரெண்டு ஆ, மெத்தட்ரா. ஒண்ணு நீ ஒண்ணு கான்பிடன்ஸ் போயிருக்கும், இன்னும் அப்படின்னா என்னடா இப்படி பேசுற, எனக்கு ஒரு மேட்ச் சான்ஸ் கூடுறா, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற அந்த அந்த வெறி போயிருக்கும். ஒண்ணு டூ பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அவன் செகண்ட் சான்ஸ் எடுத்துட்டு ப்ரோ ஆஹ் ரெண்டாவது அப்படின்ட்டான் தலைவன். உண்மையிலேயே guys, ஆஹ் வேற ஏதோ எல்லாருக்கும் ஒரு இதா இருந்திருக்கும், லைக் கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா டிப் ஆயிருக்கும் சரி சரி, அந்த இடத்துல. அவனுங்களை விடுங்க. என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கால் பண்ணான். நான் சொன்னேன், ஏய் ஏய் இல்லடா சான்ஸ் இருக்குடா அப்படின்னு. அவன் சொன்னா, டேய் நாங்க போயிட்டோம், அகமதாபாத்துக்கே போயிட்டோம்டா, கேக்கே எங்கடா இருக்க, நீங்க இன்னும் வரலையா அப்படின்னா. இல்ல குட் சேஸ் guys. ஆட்டம்னா என்னது, அதாவது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் T20ல சரியான செமிஃபைனல். கண்ணுக்குள்ள இந்த ஓடியே 2016 நடந்தேன் காமிச்சிட்டானுங்க. ஒரு மாதிரி. ஆமா, லிட்டரலி அதே வாங்கடே. அங்க வெஸ்ட் இண்டீஸ் ஆடி இருப்பானுங்க, இந்த இடத்துல இல்ல இல்ல, இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆடி இருப்பாங்க. ஏய் அதான்டா. ஆனா இதே மாதிரி இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்திருக்குமேடா. கோலி கூட அது 87 வந்து அடிச்சிருக்க. 2016. நான் சொல்றது ஆஹ் ஆஹ் இங்கிலாந்து வந்து ஜோ ரூட் ஆடுன அந்த நாக்கு நினைச்சேன். பிரெஞ்சு போச்சு பெத்தல் தான் ஜோரூட், அடுத்த ஜோ பெத்தல் ரூட் பெத்தல் நினைச்சேன். இந்த பக்கம். ஏய் நான் வந்து ஏய், சரி. ஒண்ணுமே இல்லடா. அந்த இட்ஸ் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஒன் அண்ட் ஒன்லி கிரேட். மேட்ச்லயே எல்லாருமே 10 ரன் ரேட்ல போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் 8 ரன் ரேட்ல போட்டுட்டு மேட்ச் தொக்கா குடுத்துட்டு போயிட்டான். ஒன் அண்ட் ஜசி ஒன்லி பாய், கிரேட் ஜஸ்பிரிட் ஐ ஒன்லி பும்ரா தான். ஐ ஒன்லி பிலீவ் இன் சூப்பரா ஜசி பாய். ஏய் 6 ரன் தான்டா, 6 ரன் தான்டா. ஒண்ணுமே அவனுங்களும் என்ன பண்ணிட்டானுங்க, பார்த்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து ஆட்டானுங்க. அது கடுப்பா போயிடுச்சு. அது ஆனா வெஸ்ட் இண்டீஸ் அதை சரியான பண்ணல. சிரிப்புடா. கடைசி 6 6 பால்ல 30 ரன் தூபே பவுலிங் போடுறான். அதாவது அது நியாயப்படி பார்த்தா பேட்ஸ்மேன் தான் பிரஷர் ஆகணும். சுத்தி இருக்க எல்லாருமே பிரஷர் ஆகணும். ஏய் இவன் கிட்ட ஏன்டா கொடுத்து. 6 பால் 30 ரன். ஜாலியா இருந்துச்சு. பவுலிங் ரீஸ்ல தூபே, பேட்ஸ்மேன் கல்ல ஒரு பயம். ஏய் ஆடியன்ஸ் கல்ல ஒரு பயம்டா நேத்து. அந்த மாதிரி எப்படா? ஆர்ஜே பாலாஜி கதறான்டா. ஐயா ஐயா, இதுக்கு நீங்க நீங்க சூரியகுமார் அதை ஏய் கிட்டே கொடுக்கலாம், அக்ஷர் இல்ல ஒரே இல்ல, லெஃப்ட்ல போட்டா நல்லா அக்ஷர் பட்டேல் போடுவாரு. கிட்டே கொடுத்துருக்கலாம். ஆனா அக்ஷர் பட்டேல் என்னன்னா தோனி தோனி வேற இருந்தாரா ஸ்டேடியத்துல, அக்ஷர் பட்டேல் கை இழுத்துக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேல்ல கொடுக்கல. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹோல்சமான ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா ஆமா, அன்னி அதாவது அன்னியே டோன்ட் டச்ல நான் தான் சொல்லுவேன். அதாவது ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வியூ தெரியல போல. பட் ஆனா அது லைக் ஸ்டேடியம்ல இருந்து பாக்குறப்போ பால் ஏர்ல இருந்தாலே லைக் டேரக்டா ஏர்ல இருந்தா, ஏன்னா அந்த கிரவுண்ட் டச்லாம் அவ்வளவு ஈஸியா தெரியாது இல்ல பவுலருக்கு வரப்போ. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அன்னி வந்துட்டு கேட்ச புடிச்சிட்டான் மும்ரான்னு நினைச்சு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தலை உட்காந்துட்டு பின்னாடி இருந்து உட்கார் 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 நாட் அவுட் நாட் அவுட் சித்தப்பா அப்படின்ட்டு இருந்தாரு. இது வேற மேட்டர், சித்தப்பா இது வேற. இது வேற அதாவது மேட்டர்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ரூம்ல யாருமே செலிப்ரேட் பண்ணல. அண்ணி மட்டும் தலையை எதிர்த்து மட்டும் ஏ. கத்திட்டு இருந்தாங்க. சோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். அண்ணின்னு அண்ணின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது, இது கிரிக்கெட்ல வேற டாபிக் தான். விஜய் நான் பாத்தீங்களா ஜாலியா இருக்காரு. ஏய் இப்ப என்ன, இப்ப நான் நோ அலையன்ஸ் நோ வச்சிருக்கேன், பொலிட்டிக்கல். இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா அந்த கார்ல அது வராரு. அலையன்ஸ் இல்ல அஃபேர், சும்மாரு. அலையன்ஸ் ஏய் அஃபேர். ஏய் ரெண்டுமே ஏழை ஆரம்பிக்குது அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு அந்த அண்ணா.
ஏய் ஆமா கட்சியில தான் அலையன்ஸ் வச்சுக்கணும்னாங்க, நம்மளுக்கு ஈஸியான அலையன்ஸ் இதுதான், வச்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. ஆனா அண்ணனுக்கு தில் அதிகம்டா. இத்தனை பேரு பேசிட்டு இருக்கானுங்க, ஜாலியா கார்ல ஒரே கார்ல வந்து மாலை கொடுத்துட்டு போறான்டா. டீசல் மிஸ் பண்ணணும்னு ஒரே கார்ல வந்துருப்பாருடா, ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, மெட்டீரியல் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு பண்ணிருக்காரு. இல்ல ஒரே கடையில வாங்கிருப்பாங்க, இதுல என்ன இருக்கு, அதுல இருக்கு யதார்த்தமா போட்டு வந்திருக்காங்க. டீசல் மிச்சப்படுத்தணும், அதாவது அவர் ஒரு பொல்யூஷன் பண்ணக்கூடாது, நாட்டுக்கு பொல்யூட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே வண்டியில வரணும்னு நினைச்சிருக்காரு, இதுல என்ன இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமிங் பேக் டு கிரிக்கெட், நோ பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் நினைக்கிறேன் அது பேரு தரல, ஏதோ ஒன்று தரணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், பொலிட்டிக்கலா நாங்க எதுவுமே பேச மாட்டோம், எங்க சேனல்ல பொலிட்டிக்கல் விஷயமே வராது. ஜாலியா இருந்துச்சு, மீம் ஃபுல்லா போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. தோனி வந்து இப்படின்னு பாத்துட்டு இருந்தாரா, தோனி வாட்சிங் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஹிட்டிங் சிக்ஸர்ஸ் ஆஃப்டர் மேட்ச் காட் ஓவர், அது போட்டானுங்க. அது அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்படி போட்டானுங்க அப்படின்னா, தோனி வாட்சிங் ஹர்திக் பாண்டியா டினையிங் சிங்கிள் அண்ட் காட் ரன் அவுட், அதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அதாவது ஃபுல் பேக்கடா இருந்தானுங்க, ஜாலியா இருந்துச்சு. இது மீமும் சரி மேட்சும் சரி. ஹர்திக் பாண்டியா நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்த சோம்துவையும் அவுட் ஆகி விட்டுட்டு 50 எடுத்துட்டு வேண்டியதுடா, 47 அவன் 50 அடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 47 அரௌண்ட் 45 42 ஆஃப் 24 பால்ஸ் நினைக்கிறேன், 44 ஆர் 42 அந்த மாதிரி இருந்தப்போ எனக்கு என்ன தூபைக்கு நல்லா பட்டுட்டு இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா தான் ஒழுங்காவே படல, அவன் வேற பேட்டை வந்து 6க்கு போகுது, பந்து 30 யார்ட்ல தான் குதிச்சு, அந்த மாதிரி ஒரு கேட்ச விட்டானுங்க. அதே மாதிரி நேற்று ஃப்ரெண்ட்ஸ் 15 ரன்ல இருக்கிறப்போ சஞ்சு சாம்சனோட கேட்ச வந்து ப்ரூக் ஜஸ்ட் சிட்டர் ஜஸ்ட் நெஞ்சுக்கு வந்த கேட்சா விட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல இருந்தா மேட்ச் மாறிச்சு. ஸோ அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஒரு கேட்ச் விட்டானுங்க, ஈஸியான கேட்சஸ் 2-3 இடத்துல விட்டானுங்க. ஃபீல்டிங் நல்லா தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல, ஆனா கேட்சஸ் விட்டானுங்க, அதுவும் ரொம்ப ஈஸியான கேட்சா 2 இடத்துல விட்டானுங்க. ஒரு கேட்ச் ரொம்ப கஷ்டம் தான். அப்படின்றப்போ அதெல்லாம் பிடிச்சிருந்தா இந்தியா ஒரு 30 ரன் கீழே வந்திருக்கும். சஞ்சு சாம்சனை முடிச்சிருந்தா மேபி 200 தான் டார்கெட்டாவே இருந்திருக்கும். இந்தியா வந்து தள்ள போட்டு எல்லாரும் ஜெயிச்சிருப்போம், ஓவர் ஸ்டார்ல விட்டு ஜெயிச்சிருப்போம். 16 ஓவர்ல முடிக்கலாம், 15 ஓவர்ல முடிக்கலாமான்னு பேசிட்டு இருந்திருப்பானுங்க. பட் அதே வேற கேட்சஸ் விட்டனால இன்னைக்கு இங்கிலாந்து வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. விராட் கோலியும் சேர்ந்து போறாருன்ற ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு மட்டும் நான் என்ன நினைச்சிருக்கேன் அப்படின்னா, சாம் கர்ன் பதிலா ஓட்டன் வந்திருக்கலாம். ஏன்னா உனக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனும் மெயின்டைன் ஆயிருக்கும். உனக்கு வந்து என்னன்னா கம்பேரிட்டிவ்லி சாம் கர்னோட ஓட்டன் வந்து மசில் அதிகம். அவன் வந்து சாம் கர்ன் எப்படி அவுட் ஆனா பாத்தீங்கன்னா லோ ஃபுல் டாஸ், லிட்டர் லோ ஃபுல் டாஸ். ஹர்திக் பாண்டியா மூணு பாலுமே ஃபுல் டாஸ் போட்டான். மொதல் பால் 6 போயிடுச்சு, 2வது பால் பெத்தல் மிஸ் பண்ணி சிங்கிள் எடுத்துனா, 3rd பால் லோ ஃபுல் டாஸ் கேட்ச் மிட் விக்கெட்ல கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டான். அதே லோ ஃபுல் டாஸ் ஓட்டன் போயிட்டானா அவனுக்கு மசில் கண்டிப்பா கிளியர் பண்ணிருப்பான். அது ஒரு பெரிய மிஸ்டேக். அப்புறம் கேட்ச் விட்டது மிஸ்டேக். பட் எண்ட் ஆஃப் த டே ஃபைட் கொடுத்தோம். அது ஒரு மாதிரி இப்ப சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியோ மத்த டீம் மாதிரியோ அவ்வளவுதான் இது அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆடாம வரோம் போறோம்லாம் அடிச்சான். டாம் பேட்டன் கூட எவ்வளவு 8 பால்ல 25 ரன் எவ்வளவு வரோம் போறோம்லாம் சம்மடி அடிச்சிட்டு இருந்தான். நல்லா இருந்துச்சு, நல்ல மேட்ச் இருந்துச்சு. தோத்ததுதான் கஷ்டமா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா வந்து நியூசிலாண்டோட எல்லா மேட்ச் பார்த்துருப்பாங்க, கண்டிப்பா அனலைஸ் பண்ணிருப்பாங்க தான். சரியான பிளானோட உள்ள வரலையோன்றதுதான் எனக்கு இன்னமும் அது ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. ஏன்னா நீ பார்த்தனாலே தெரியும், அவனுங்க ஓப்பனிங் 2 பேருமே போயிட்டானுங்க, பேஸ்பால் தான் ஆடிட்டு இருக்கானுங்க. அவனுங்க மெக்கலாம் வந்து இங்கிட்டு சொல்லிட்டு இருக்கான், அவங்கள தான் டெஸ்ட்ல லூஸ் தனமா பேஸ்பால் ஆட சொல்லியிருக்கேன், நீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க, ஜாலியா நீங்க லிமிடெட் ஓவர்ல ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் போல. அதனால சூப்பரா விளாண்டானுங்க அவனுங்க நியூசிலாண்டும். சோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவனுங்க ஆடின எல்லா மேட்சுமே அகமதாபாத்ரா. சோ அவனுக்கு வந்து திடீர்னு ஒரு புது கிரவுண்ட்ல ஆட விட்ட உடனே அவனுங்க என்னன்னே, அதாவது நியூசிலாந்து வந்து சிம்பிளா இவனை வச்சு மெக்கானிக்க வச்சு 2 விக்கெட் இப்ப பவர் பிளேல ஸ்பின்னர் கொடுத்துட்டாங்க. அகமதாபாத் ஆல்ரெடி நீ ஆப்கானிஸ்தான் கூட ஆடி இருக்கே, சவுத் ஆப்பிரிக்கா. அவன் சவுத் ஆப்பிரிக்கா ஆடினது அகமதாபாத் மட்டும் தான்டா. அவன் அகமதாபாத் டெல்லி மட்டும் தான் ஆடி இருக்கான். அவன் கொல்கத்தா எப்பதான் யாருமே ஆடலடா பெருசா. நீ பார்த்தனா இந்தியா ஒரு மேட்ச் ஆடி இருக்கு. ஆனா கம்பேரிட்டிவ்லி இல்லடா நியூசிலாந்துக்கு ஏன் ஃபேவரட்ஸ் அப்படின்னா அவன் ஸ்ரீலங்கால ஆடி, ஸ்ரீலங்காலே 4-5 பிச் ஆடி இருக்கான், இந்தியாவில 3 பிச் ஆடி இருக்கான். அவனுக்கு வந்து நிறைய இது இருக்கும்டா, ஓரளவுக்கு தெரியும், ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடியும். இவங்களுக்கு அப்படி பண்ண தெரியல. எப்படி சொல்றது, பேசுறது கரெக்டா லைன் பிடிக்கல, அதுக்குள்ளேயே அவன் லைன் பிடிக்கிறதுக்குள்ளேயே மேட்ச் முடிஞ்சு பவர் பிளே அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. 84 ரன் அங்கேயே வந்துட்டு கிட்டத்தட்ட மேட்ச் கான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பெருசா வந்துட்டு எப்படி சொல்றதுடா, ஒரு இதே இல்லப்பா. ஏன்னா 14 ரன் ரேட்ல அடிச்சிருக்கான் அப்படின்னு பாக்குறப்போ நீ எங்க போய் அதுக்கடுத்து இழுத்து பிடிப்ப. வெறும் 84 பாலுக்கு 86 ரன் தேவை மீதி இருக்கிறது. நீ இப்ப க்ளோஸா போற மேட்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால ப்ளேம் பண்ண முடியும். இப்ப இந்த மேட்ச் இங்கிலாந்து வர்சஸ் இதுல வந்து நாங்க வந்து ஐயோ அந்த கேட்ச் புடிச்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் யாராவது அடிச்சு
பட்லர் நின்று கிளம்பன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இப்ப நீ ஒன் சைடு கேம் ப்ளேமே பண்ண ஒன் முடியாது, சிக்ஸ்டில மொத்த டீம் வந்துட்டு ப்ளேம் டுவெல் பண்ணிட்டு பாயிண்ட், உட்காந்துட்டு இருக்கோம். அதான் ஆ, 12.5ல ஆ, முடிச்சிருக்கானா. அப்ப யோசிப்பா அது வந்து லைக் லிட்டரலா வந்து அவ்வளவுதான். டேய் வாஷ் அவுட் பண்ணிட்டான். வி பிளேட் இப்ப போர் கிரிக்கெட், அவன் நல்ல கிரிக்கெட் ஆட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்முனு போக லைக் ஏதோ வேண்டியதுதான். ஒரு இது அசோசியேட்ஸ் டீம் வந்து ஏதோ ஆடின மாதிரி தான் பார்த்தான்னு நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்காவை. என்ன நினைச்சா ஆடினான்னு தெரியல. இது யாடா இது ஆனா கூட இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஃபைனல்ஸ் பயங்கரமா வந்திருக்கும்டா. ஏய், அகமதாபாத் நியூசிலாந்து vs இங்கிலாந்து ஃபைனல்ஸ். அங்க நியூசிலாந்து ரெண்டு ஜெயிக்குது. டீமுமே அதாவது சேஸ் பண்ணான்னு வச்சுக்கோ, இவனுமே 250 சேஸ் பண்ணிட்டு சேஸ் போயிருக்கான், பண்ற அவன் அவன் வந்து என்னன்னா 12.5 170. விட்டுருக்கான். ஒரு ரெண்டுமே ஒரு முரட்டு மாதிரி சேஸா இருந்திருக்கும். கோட்டட் கான்ட்ரஸ்ட் தான் வந்துருக்கும். இப்ப இவனுக்கு ஆடுறது இதெல்லாம் ஒரு மேட்ச் நியூசிலாந்து இந்தியா அப்படிலாம் இல்ல திலகர்மா ஃப்ரெண்ட்ஸ். எங்க டீம் நல்லா திலகர்மா வாட் வாட்ரு அபிஷேக் சர்மா. இந்தியாவுக்கு பதிலா இங்கிலாந்து போயிருக்குங்கிறீங்களா? வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவன் சொன்னது அப்படியே சொல்லுங்க சொல்லுங்க, பாசிட்டிவா பார்க்கலாம். அவன் டீம்ன்றனால அப்படி உங்க டீம் பேசுறான். பத்தி சொல்லுங்க. மத்தபடி எங்க டீமை பத்தி பேச எதுவும் இல்ல. ஆனா ஐ எம் ஹாப்பி தான்டா, என் டீம் தோத்து போனாலும் நைட் வரமே கஷ்டமா தான் இருந்தாலுமே ஒரு நினைச்சு பாறா லைக் எவனுமே டீம் பேர் கொடுக்கவே இல்லடா. அதாவது எல்லாருமே எப்படி இருந்தானுங்க அப்படின்னா இங்கிலாந்துலாம் வராது அப்படின்னு. ஆனா இந்த செமிஃபைனல் இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஆடி தோத்ததுமே ஒரு எப்படி சொல்றது, செமையா ஆடி தோத்தாண்டா எம்பாப்பே மாதிரி ஃபைட் கொடுத்து இல்ல தோத்தாண்டா அப்படின்னு எப்பயுமே இந்த இருக்கும்போது நல்லா இருக்கு. டர்ஃப்ல எல்லாம் ஒரு ரூல் இருக்கும்ல. கடைசி ஒரு 36 ரன் 38 ரன் அடிக்கணும்னா எனக்கு கொடுப்பாங்க பால். அந்த மாதிரி தான் தூபே கொடுத்தா. நாங்க வந்து உங்க சரி ஒரு லாஸ வந்து கிட்டத்துல காட்டுவோம், ஏதோ நாக் அவுட் சரி ஒரு நம்மள நெட் ரன் இருக்கா ஒரு அப்படின்னு ஒய்டு சொல்லிட்டு. போட்டான்டா அவன், ஒரு ஒய்டு போட்டான். நான் கூட கமால் கமால் டூபே கமால் பாய் ஒரு ஒரு நோபாலோ அவன். ஆனா அவன் சொல்லிட்டு போயிட்டான், நீ 6 பால் கம்முன்னு போட்டு வந்தாலே போதும், அவனுங்களே பிரஷர்ல. ஒரு பால் ஏன்னா 2 பால் 30 லீட் கஷ்டம்டா. பண்ணிடுவானுங்க. ஆமா, ஏன்னா 2 பால் 30 மாட்டிப்பானுங்க. கஷ்டம்டா. ஆனா உள்ள பிரேத் ஆஹ் வெயிட்டையோ இல்ல வேற எவனாவது மாட்டுத்தனமா அடிக்கணும்னு இருந்தானோ கண்டிப்பா மாட்டிருப்பான் தூபே. ஏன்னா மூணு that- பால் நினைச்சு பாரு, 3 பால் 6 போனதுக்கு அப்புறம் 3 பால் 12 ரன் வந்துரும். ஆஹ் ஐயோ ஐயா, அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவனே ஒய்டு போட ஆரம்பிச்சிருவான், எதா பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா புரிஞ்சுக்கோ, ஹர்ஷ்தீப் சிங் பும்ரா அவனுங்களுக்கே ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சரியா வேலை. நீங்க பும்ராவே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஒய்டு போட்டுருந்தான், வருண் 4 இதெல்லாம் சக்கரவர்த்திடா கொடுத்துருந்தான். வென் ஃபார் 23 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க அப்பத்துல இருந்தே நீங்க பாய் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பான். நீங்க பழைய மேட்ச் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வருண் சக்கரவர்த்தி அவ்வளோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்ட்ரைட் இவங்க பேட்ஸ்மேன் ப்ரோ. குடுக்குற ஐப்பு, இவனுங்க குடுக்குற ஐப்பு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவன் அது யாராவது யாராவது வந்துட்டு என்ன திட்டிட்டு பாருங்க என்னன்னா, ஏய் நீ வருண் சக்கரவர்த்தி எப்படி ஆடுறதுன்னு சொல்றியா அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. ஏய் அவனா ஏய் ஐயோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு. அது என்னன்னா அதை கட் பண்ணிடுறான். இல்ல பீப் போட்டுரு ஏதாவது போட்டு ஏன்னா. அதெல்லாம் போட ஆமாடா மாட்டேன்டா, ஏய் யாரு பார்க்க போறா. அப்படிதானே ஆடணும். நானாலும் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி. 23 ரன்ஸ் கைஸ் எனக்கு தெரிஞ்சு. அவன் ஓவர்ல பெத்தல் 3 பால் 3 6. 3 6 ஒண்ணுமே பண்ணலையே, போட்டோம். கிளியர் பண்ணது எல்லாமே ஸ்ட்ரைட், எங்க அந்த லாங் ஆஃப் ஆர்க்ல இந்த பக்கம். ஏன்னா அவ்வளவுதான். ஸ்ட்ரைட் பேட் மட்டும் தான் போட்டான். அப்போ என்ன அதான் நானும் சொன்னேன் அந்த வீடியோல என்னன்னா, தம்பி நீ எல்லாம் இப்படிப்பா சொல்லலாம் அப்படின்னா நான் தான் சொல்லுவேன். ஏய் ஆமாட்டான் அவன் அப்படிதான் அடிச்சான். அதே மாதிரி தான் டேக் டவுன் பண்ணானுங்க அவனை. அதுக்கடுத்து தான் ஸ்கொயரா போனான். எப்பனா லென்த் இழுத்துக்கிட்டான். எப்படின்னா கையை பிடிச்சி ரொம்ப ஷார்ட்டா போட ஆரம்பிச்சான் பால. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவனுங்க வந்துட்டு ஸ்கொயராவே போக ஆரம்பிச்சானுங்க. மத்தபடி அவன் போடுற இந்த லென்த் பால் நார்மல் லென்த் பால் எதையுமே அவனுங்க ஸ்கொயராவோ இல்ல கட் பண்றதோ அந்த மாதிரி ஆள்ல ஜஸ்ட் சிங்கிளுக்கு செம்மடி மட்டும் தான் அடிச்சானடா. விட்டான். லிட்டரலி 1600 16 14 16 எக்கனாமில இருந்தான் அதை பார்த்தேன். போட்டு பிரிச்சுட்டானுங்கடா. ம் இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ் வி ஆர் ஹாப்பி. அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டு நியூசிலாந்து அண்ட் இந்தியா. எனக்கு வந்து 2019க்கு மட்டும் ரிவெஞ்ச் வாங்கி கொடுங்க. காம்ப்ரமைஸா எத்தனை போயிடலான்ற எத்தனை மாதிரி. வட்டம் ரிவெஞ்ச் வாங்குவீங்க, சாம்பியன்ஸ் ஏய் டிராபில கோலி அடிச்சிட்டீங்க. கோலி கோலி இது டேய் கோலி ஜெயிச்சதெல்லாம் என்னால எதுக்க முடியாது. எனக்கு வந்து கோலி இல்லாத டீம் தான் இந்தியா டீம். ஸோ இல்ல அப்படின்னு சொல்லல, எனக்கு கோலி பிடிக்கும் தான். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எனக்கு யார் ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்ல. எனக்கு என் டீம் வெளில போனே நேத்து நைட் எல்லாம் கடுப்பா இருந்தது. என்னடா இது ஜெயிச்சிருந்தான்னு வச்சுக்கோயேன், எல்லாருமே அழுதுருப்பாங்க, நான் மட்டும் ஆட்டம் ஜெயிக்கிற போட்டுட்டு பக்கம் இருந்தேன் ஒரு நிக்கிறவன் மாதிரி. இல்ல வீரன், நான் நிக்கிற பக்கம் ஜெயிக்கிறவன் தான் வீரன். புரிஞ்சுக்கங்க. ஸோ நாங்க தான் வீரன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஜெயிச்சிட்டோம். அதாவது மஜா மேட்ரு நேத்து நேத்து வந்து ஆனா நான் ஹர்திக் என்ன பாண்டியா நினைச்சேன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர் இருங்க. ஷாட் அடிச்சுட்டு இப்படி அப்படின்னாப்ல ஃப்ரெண்ட்ஸ், அவனை வர வர சூப்பரா வர இருந்துச்சு. அவனை பின்னால வந்து அடிக்கிறேன். நானே நினைச்சேன் சரி, நான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது மாதிரி எப்படி இருந்தேன்னா, யார் ஜெயிச்சாலும் ஓகே தான், பிகாஸ் எனக்கு ஆஸ் இந்தியன் எனக்கு இந்தியா ஜெயிச்சாலும் ஓகேவா தான் இருந்துச்சு. ஆனா இங்கிலாந்து சப்போர்ட் பண்றேன், நான் பெருசா ஃபீல் எல்லாம் பண்ண மாட்டேன்னு இருந்தது. ஆனா மேட்ச் கிட்ட போக 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 எப்படி இருந்துச்சுன்னா, ஏய் அடிங்கடா, சிக்ஸ் அடிங்கடா, கில் 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்தியா பயங்கர உட்காந்து எரிச்சலோட பாத்துட்டு இருந்தேன். அவனுக்கு பும்ரா போட்ட ஒரு சரியான ஒரு பட் இருந்துமே டேய் ஒரு போர் அடிங்கடா, உங்களால முடியும்டா அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். ஒரு மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏன் கண்ட்ரி டீமே சப்போர்ட் பண்றது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஜாலியா ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. டைம் அப்புறம் டெஃபினெட்லி நாட் மை ஃபர்ஸ்ட் ஹர்திக் டைம் அப்படின்ற மாதிரி. ஹர்திக் பாண்டியாக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அவன் ஆளு வேற வந்திருக்கு, ஆளு புள்ள குட்டி எல்லாம் வந்திருக்கு. மாட்டி ஷூட்டிங் சும்மானாலே படம் அவன் பார்த்த வந்து மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாட்டி சும்மானாலே ஷூட்டிங் கேமரா வைப்பாங்க பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருப்பான்.
ஏய் அவன் அவன் உண்மையிலேயே அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோல உங்களுக்கு சாட்சியோட நிரூபிச்சேன் என்னன்னா, ஏய் ஹர்திக் பாண்டியா ஏய், வந்துட்டு அப்படிதான் பண்றான் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவனே வந்துட்டு சூரியகுமார் வந்துட்டு என்ன சொன்னானா, நான் சொல்லியிருப்பேன், ஏ ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டிடியூடா பண்றானா, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஹர்திக் பாண்டியா ஃபேன் வாயாலே கேட்டிருப்பீங்க. அந்த அவனே என்ன சொல்லிப்பான், இல்ல இல்ல ஹர்திக் பாண்டியா ஆட்டிடியூட் பண்றான்னு நான் சொல்லல அப்படின்னு அதே வீடியோல ஒத்துட்டு இருப்பான். அதேதான் நானும் சொல்றேன். நேற்று பாக்குறப்போ சீரியஸா எரிச்சலா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹர்திக் பாண்டியா பண்றத பாக்குறப்போ, தம்பி மேட்ச் ஆடுப்பா, பத்திரானா மாதிரி உண்மையிலே பண்ணாத, கடைசி யுவர் நாட் ஒரு பத்திரானா. 3 கடைசி ஒரு அந்த 19 ஒரு போட்டான்ல, 3மே ஃபுல் டாஸ்டா, அவனுக்கு விழவே இல்லடா. ஆனா அது இவனுக்கு மிஸ் பண்ணிட்டானுங்கடா. சாம் கரன் தான்டா, அவன் வந்து லோ ஃபுல் டாஸ் அவன் கிட்ட, ஏய் அவன் கிட்ட இல்லடா, அவனால கிளியர் பண்ண முடியாதுடா லோ ஃபுல் டாஸ். உனக்கு லோ ஃபுல் டாஸ் லோ கிளியர் பண்ணா ஃபுல்லா கிளியர் பாட்டம் மேன் பண்ணணும்னா பயங்கர என்ன ஸ்ட்ராங்கா மில்லரா இருக்கணும். மில்லரா நீ ஆஹ் அப்படின்ற மாதிரி. தோனி, அது தோனி, தோனி மில்லரு பயங்கரமான அவங்க பாட்டம் மாதிரி மேன் வேணும். பாட்டம் மேன் பவர் பயங்கரமா இருக்கணும். இவன் சாம் கரனை கிளியர் பண்ண முடியல. ஏய் ஏய், அது மாட்டிப்பானா, மட்டும் கிளியர் பேட் வச்சிருப்பாருடா. திரும்பிடும்டா அவனுக்கு. இன்னொன்னு வந்துட்டு அதான் ம் புரியுதா, இப்ப வேற மேபி ஒரு பால் கிளியர் பண்ணிருப்பான் தான் வச்சுக்கோங்க, அதெல்லாம் நான் சொல்றேன். ஆனா கண்டிப்பா 3 பால் ஃபுல் டாஸையும் அவன் சிக்ஸா கன்வெர்ட் பண்ணணும்னா கண்டிப்பா பேட் திரும்பி இருக்கும் ஒரு பாலுக்காவது. அது ஷுவரா சொல்ல முடியும். ஏன்னா சாம் கரன், அதான்டா, நீ ஓவர்டன்னா சாம் கரன் கம்பேர் பண்றப்போ கண்டிப்பா ஓவர்டன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஓகே, அவன் அவன் பார்த்தாலே ஏய், தெரியுதா, இவன் ஆஸ்திரேலியால அடிப்பான்டா, ஜெயித்த மாதிரி மெல்போர்ன்ல கிளியர் இருந்தான்டா. பண்ணிட்டு இருந்தான்டா. மெல்போர்ன்ல ஆஹ் கிளியர் பண்ணிட்டு ஆஹ் இருந்தான் ஓவர்டனு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஹோபார்ட் ஹரிகன்ஸ் தானே அவன். ஹோபார்ட் தெரியல ஹரிகன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கதான் ஆடிட்டு இருந்தான். பிரிஸ்பேன் நினைக்கிறேன். ஆமா பிரிஸ்பேன் ஹீட்ரா, அங்க ஆடிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் ஓவர்டனு. ஆனா சரியான ஃப்ரெண்ட்ஸ், அவன் வந்து கிளியர் பண்ணானா தூக்கி கடாசிடுவான். 100 மீட்டர் மேலாம் சிக்ஸ் அடிச்சிட்டு இருந்தான் அந்த பிக் பேஷ்ல. ஸோ என்ன சவுத் பண்ணி என்ன ஆப்பிரிக்கா தோத்தோன்னு பிரயோஜனம். சொல்லியிருந்தாருங்க. சவுத் ஆப்பிரிக்கா தோத்தோன்னு சொல்லியிருந்தானுங்க. சரி, அதான் தோத்துட்டல, வந்து சிஎஸ்கே சேப்பாக்கு கேம்ப். வா, பிராக்டிஸ் பிரேவிஸ் கூப்பிட்டு இருந்தாங்க. சரி சரி, எங்க ஊருக்கு கிளம்புற, வா 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 அப்படியே கேம்புக்கு வா, நாலு எடிட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி. ஸோ மென் மே கம் அண்ட் மென் மே கோ, பட் இந்தியா வில் பி தேர் ஃபார் எவர் டில் த ஃபைனல்ஸ்ல இருப்போமான்னு தெரியல. அதுக்கு அடுத்த மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என்ன மேட்ச் என்ன மேட்டர்னா, ஃபைனல்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க, இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா இங்கிலாந்து தோத்த மாதிரியும் இந்தியா ஜெயிச்ச மாதிரியும் வாய் வந்து ஒரு ஆயில் அப் வீடியோ போடுவான். உங்களுக்கா ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மட்டும்தான். சரி இந்தியா ஓகேவா. தோத்துருச்சு அப்படின்னா, அவனும் ஆயில வீடியோ போடுவான். ரெண்டு பேருமே ஆயில போயிட்டு அந்த இவன் மாதிரி பண்ணிட்டு இருப்போம். ஆர்சிபி ஏதோ 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 ராணாவா ஏதோ சொல்லிட்டு இருப்பான்ல. ஏய், ஏதாவது பேர் சொல்லுவான்டா அவனுங்க லைவ்ல ப்ரோ. அதிக ஓட்டு வர பேர் ஹரி, அந்த மாதிரி ஏதாவது பேர் சொல்லிட்டு இருப்பானுங்க உட்காந்து. அந்த மாதிரி சொல்லிட்டு கத்த சொல்லிட்டு இருப்பானுங்க. நாங்க வந்து தினேஷ் அப்படின்னு, தினேஷ் அப்படின்னு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோல ஒன்றும் பெருசாலாம் இல்லை, இந்தியாவோட வின்னை செலிப்ரேட் பண்றதா எடுத்தோம். அண்ட் எல்லாருமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன். யாருமே வந்துட்டு சூரியகுமார் யாதவ் அவனை தவிர்த்து வேற யாருமே வந்துட்டு ஒரு ஒரு ஸ்லோ டவுன் பண்ற மாதிரி ஆடல. ஸோ அதான் guys. அவன் கேப்டன்ல என்ன நினைக்கிறானா, ஃபைனல்ஸ்ல போய் கேப்டன்சி ஆடுவோம், கம்பீர் வேற கோச், அதனால வெறுப்பேற்றணுன்னே ஃபைனல்ல தான் 91 அடிப்பேன் அப்படிங்கிறான் சூரியகுமார். ஏன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அபிஷேக் சர்மாக்கு ஃபைனல்ல கிளிக் ஆயிரும், சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் போயிடும். கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சஞ்சு மோஸ்ட்லி சாம்சன் ஃபைனல்ல 200 இந்த கண்டிப்பா பெரிய ஸ்கோர் இருக்க வாய்ப்பே இல்லடா. ஏன்னா மோஸ்ட்லி ஏன்னா ஃபைனல் பிரஷர், அகமதாபாத் பெரிய கிரவுண்ட் வேற, இந்த 200 210 அந்த மாதிரிலாம் போகாது. அகமதாபாத் பெரிய கிரவுண்ட்லாம் அதெல்லாம் சும்மா ஏய், கட்டுக்காரா எனக்கு தெரிஞ்சு. இவனுங்க உள்ள பவுண்டரிஸை கம்பேரிட்டிவ்லிடா. ஏய் சுருக்கிடுறானுங்கடா இவனுங்க. ஏய் அதான் அவனுக்கு பிடிச்ச சீட்டிங் கெப்பாசிட்டி சீசன். தான் பெருசா இருக்கு. அதான் நீ சீட்டிங் வந்து கெப்பாசிட்டி இல்ல தான் பெருசா. பவுண்டரி பெருசு தான், இவனுங்க சின்னதாக்கிடுறாங்க. ஏன்னா அதை பாரு, அது ஃபர்ஸ்ட் அந்த கிரவுண்ட் வந்தப்போ லெவலா இருந்துச்சு. இப்போ அந்த சைடே வந்துட்டு இவனுங்க அந்த இது போட்டு போட்டு மாத்தி மாத்தி அந்த எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த எண்டெல்லாம் வந்துட்டு அப்படியே உள்ள இதாகுது. அதனால இவனுங்க எப்படியும் உள்ளதான் போடுவானுங்க. ஏதோ எப்படி சொல்றது, பவுண்டரி சைஸ்லாம் சின்னதா தான் இருக்கும். ஸோ ஏய், ஃப்ரெண்ட்ஸ் இதுல உனக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு பர்ச்சேஸ் கிடைக்கும்டா, வாங்கடையில ஒண்ணுமே இல்லடா. எவன் வாங்கிட்டேன். போட்டாலும் எவன் போட்டாலும் போட்டு அடிட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. இங்க உனக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு பர்ச்சேஸ் கிடைக்கும். ஸோ அரௌண்ட் 180 170, ஒரு பழைய T20 மேட்ச் அந்த வைப், அந்த வைப்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் செமிஃபைனல். செமிஃபைனல் பாருங்க, ஃபைனல்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இந்தியா 170 அடிச்சுட்டு ஓகே பாய்ஸ் வி கேன் டிஃபெண்ட் இட் அப்படின்னு பார்த்தா, பின்னாலனும் டிம் சைஃபர்ட்டும் பிடிச்சி, டேய் இதெல்லாம் ஒரு ஸ்கோரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லடா அப்படிலாம் அடிச்சானுங்கன்னா பும்ராக்கு 4வது ஓவரே முடிச்சிருவாங்க. 12 ஓவருக்குள்ளேயே பும்ரா 4 ஓவர் போட வந்துருவான். ஏன்னா அவ்வளவு விட மாட்டானுங்க, 12 ஏய் ஓவருக்குள்ள அதான்டா, முடிக்க சான்ஸே கிடையாது. உனக்கு பும்ரா இருக்கிறதுனால ஒண்ணுமே பண்ண முடியல ஆப்போனன்ட் ஏய் டீம்னால. ஏன்னா இப்ப ஒன்னே வருண் ஒண்ணுதான்டா. சக்கர் திடீர் பண்ணி பிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பும்ரா 4 ஓவர்ல உனக்கு 8க்கு மேல கொடுக்க மாட்டான். அதனால அவன் வந்து என்ன பண்றான், அவன் போறதுனால என்ன ஆகுது, அடுத்த ஓவருக்கு அப்படி மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிடுது. இந்த மேட்சே வந்து என்னன்னா, பும்ரா போட்ட ஒரு ரன்னே வரல. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து விக்கெட் போயிருக்கும். அவனுக்கு எப்படி சொல்றது, இவன் அடிக்க ப்ரெஷர் போய் இது அவன் பண்ணிருப்பானு. அவன் இது ஆஹ் பண்ணிக்கிறான். ஆஹ் அந்த மாதிரிதான். ஒரு செமையான பேங்க்டா. ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன பண்ணுது. அதாவது வி இந்தியன்ஸ் வி ஆர் சோ லக்கி டு ஹேவ் கிரேட்ஃபுல் பும்ரா தட் ஆன் வி அவர் சைடு.
that we all are born on ஜெர்சி பாய்ஸ் ஜென்ரேஷன் கைஸ். ஏன்னா அவன் ஜீனியஸ். அவனும் சீரியஸ் கைஸ். ஏன்னா அவரை வந்துட்டு நம்மளால லைவா என்ன பண்றதுனா அது இது இது அவர் அவர் நம்ம கண் கூட ஏய் பார்க்க முடியுது. அதெல்லாம் பல்தட பத்தடா பாவமா இருக்கு. டீம்ல போடுறா பும்ரா, சூரியகுமார் யாதவ், வில் ஜாக்ஸ் தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்குவான். அவன் தான் வந்து 4 மேன் ஆஃப் த மேட்ச் வச்சிருக்கான். இந்த மேட்சுமே சரியான பர்ஃபார்மன்ஸ், வித் த பாலும் சரி வித் த பேட்டும் சரி. வில் ஜாக்ஸ் வச்சிருக்கான், இவன் பும்ரா வச்சிருக்கான். அப்புறம் வேற யாரு, ஷேஃபேன் ரதர்ஃபோர்டு, திலக் வருமா, சூரியகுமார் யாதவ் பேர் சொல்லலாம், ஆனா வேணாம் அப்படின்னு இருக்கேன். QDK டீமே இப்படி இருக்குடா, ஆனா தோத்துருவானுங்க. அதான் ஏன்னு தெரியல. ஹர்திக் பாண்டியா, ஹர்திக் நான் அப்படியே டீசெண்டா சூரியகுமார் பேர் அவாய்ட் பண்ணேன், அதே மாதிரி இதையும் அவாய்ட் பண்ணிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ். அவனாவது கேப்டன்சியா ஸ்டாப் பண்றான்டா சூரியகுமார் யாதவ், கேப்டன்சின்ற பேர்லயாவது. இவன் இருக்கிற இதையும் போலிங் சேஞ்ச் தப்பா பண்ணி சொதப்பிடுறான்டா. ஃபர்ஸ்ட் ஓவரா ஸ்விங் ஆகுதா இருக்குங்க அப்படின்னு நான் போடுறேன், சொல்லிட்டு ஏரியால வந்து போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்துட்டு நான் போடுறேன். தம்பி ஸ்விங் ஆகுது அப்படின்னா நான் போடுவேன் 2 சைடும் ஸ்விங் பண்ணுவேன். என்ன இன் ஸ்விங்கா அவுட் ஸ்விங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்டுட்டு இருக்கான். பவுலர்ஸ்ட போயிட்டு சண்டைக்கு போறான் ஃப்ரெண்ட்ஸ். ரோஹித் சர்மா டக் அவுட்ல இருந்து சொல்லிட்டு இருப்பான்டா, ஏய் ஸ்பின் போடுறா, ஸ்பின் கரண் சர்மா யூஸ் பண்ணு, நீ போடாத அப்படி சொல்லிட்டு இப்படி காமிச்சிட்டு இருந்தான். ரோஹித் சர்மா ட்வின் பிரதரான ஒரு கரண் சர்மா. ஒரு காலத்துல 2 பேருமே ஒரே பியர்டு வச்சுட்டு எனக்கு எது ரோஹித் சர்மா எது கரண் சர்மா, அது சர்மா செம்மையா இருந்தாடா. எனக்கு தெரிஞ்சு அவனுங்க ஒட்டி பிறந்த ரெட்டை சகோதரன்னு நினைக்கிறேன், பிரிச்சுட்டானுங்க. சரி என்னமோ ஒண்ணு கைஸ். அன்டில் சண்டே யார் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சண்டே யார் ஜெயிப்பான்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நியூசிலாந்து ஆர் இந்தியா, உங்களுக்கு யார் ஜெயிக்கணும், யார் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கணும்னு சொல்லுங்க கைஸ். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாய். பார்ப்போம்.